ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ன்றது என்னன்னா, அதாவது the burden tax burden does not fall on the supplier but it falls on the recipient. எழுதிக்கோங்க செல்லம். ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸா சார்ஜஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து நிறைய லிவியன் கலெக்ஷன் நிறைய டைப்ஸ் இருக்கு கண்ணா. ஃபார்வர்ட் சார்ஜ், ரிவர்ஸ் சார்ஜ், ஜிஎஸ்டியை லிவி பண்ணாதது, ஓகேவா, இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா பண்றது, அப்புறம் எழுதிக்கோங்க. ரிவர்ஸ் சார்ஜ் வேர் கூட்ஸ் ஆர் சப்ளைட் பை அண்ட் இதெல்லாம் இருக்கு. அதுல ரிவர்ஸ் சார்ஜ்ல என்னன்னா, the tax burden does not fall on the supplier end. ஃபார்வர்ட் சார்ஜ்ல இது மட்டும் தான் எக்ஸெப்ஷன். ஃபார்வர்ட் சார்ஜ்ல ஜென்ரலா the tax burden falls on the supplier, he makes the payment to the government and later on recover it from the customer. ஓகேவா, இந்த இன்சைட் புரியுறதா உங்களுக்கு? சூப்பர் கண்ணா. இப்போ 4 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லிவி சொல்லுவாங்கடா, சரியா? 4 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லிவி. லிவினா என்னன்னா டாக்ஸ் இம்போஸ் பண்றதை தான் லிவின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தோம்னா டாக்ஸபிள் எவெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும், டாக்ஸ் ரேட்டு, கலெக்ஷன் ஆர் லிவி அண்ட் பர்சன் லைபிள் டு பே. இதுதான் லிவியோட 4 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்வர்ட் சார்ஜ் பேசிஸ்ல என்னெல்லாம் நடக்கிறது? சி சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் நார்மலா சிஜிஎஸ்டி வந்து இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைல சார்ஜ் ஆகுங்கண்ணா. ஓகே, அதே மாதிரி இந்த ஆல்கஹாலு, இந்த 5 பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், டொபேக்கோ, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்லாம் வந்து ஜிஎஸ்டி வரவே வராது. சிஜிஎஸ்டி இவங்கெல்லாம் கம்ப்ளீட்லி வேற பர்வியூ. ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் வந்து ஸ்டேட் வந்து எடுத்து தனியா டாக்ஸ் இது பண்றாங்க. இந்த க்ரூட் ஆயில், டீசல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் இன்னும் டிசைட் பண்ணல ஜிஎஸ்டி எவ்வளோன்ட்டு. டொபேக்கோக்கும் வந்து அது ஜிஎஸ்டியோட பார்ட்டு தான், பட் இது எக்ஸசைஸ் டியூட்டி அடிஷனல் இது பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு. என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் வந்து பவர் வந்து ஸ்டேட் வச்சுட்டு இருக்கான். அதாவது சிஜிஎஸ்டி இதுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் கிடையாது. அதே மாதிரி டாக்ஸ் கால் சிஜிஎஸ்டி வந்து நார்மலா இட் இஸ் டிட்டர்மைன்ட் இன் செக்ஷன் 15 அண்ட் 20% எக்ஸீட் ஆகாதுரா, ஓகேவா? அண்ட் இத டாக்ஸபிள் பர்சன் கண்டிப்பா பே பண்ணியாகணும். இது புரியுறதா? இது அஞ்சுமே குட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இதே தான் ரிப்பீட் பண்றாங்க கண்ணா. ஐஜிஎஸ்டி பத்தி இப்ப பேசுறோம். ஐஜிஎஸ்டின்றது எப்பனா இன்டர்ஸ்டேட் சப்ளைனா என்னடா அர்த்தம்? மாத்தி, இன்டர்ஸ்டேட்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ். இன்ட்ராஸ்டேட்னா திருச்சி டு மதுரை. இப்ப இது சிஜிஎஸ்டி பார்த்தா இன்ட்ராஸ்டேட் கண்ணா. திருச்சி டு மதுரை, திருச்சி டு திண்டுக்கல், திருச்சி டு விருதுநகர், சென்னை டு திருச்சி, அந்த மாதிரி. இன்ட்ராஸ்டேட்ன்றது தான், இன்டர்ஸ்டேட் தான் ஸ்டேட் டு ஸ்டேட், மகாராஷ்டிரா டு வெஸ்ட் பெங்கால், அந்த மாதிரி. மேக்ஸிமம் ரேட் ஆஃப் டாக்ஸ் இது எழுதிக்கோங்க செல்லம். சிஜிஎஸ்டி மேக்ஸிமம் ரேட் வந்து 20%. எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சிஜிஎஸ்டி 20%. மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ஐஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி என்னடா அர்த்தம்? ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெரி குட், வெரி குட், வெரி குட். அது வந்து ஐஜிஎஸ்டி வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளைக்கு ஐஜிஎஸ்டி பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து 40%. ஓகேவாடா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ செல்லம். இன்ட்ரா ஸ்டேட் வந்து சிஜிஎஸ்டி சார்ஜ் ஆகும், எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் ஆகும். இன்டர் ஸ்டேட் வந்து ஐஜிஎஸ்டி தான். ஓகேவா? இந்த 5 கமாடிட்டி இருக்குல்ல, பெட்ரோலியம், க்ரூடு, ஹை ஸ்பீடு, இவங்க எல்லாத்துக்குமே இப்ப அவங்க வந்து இன்னும் வரல. ஜிஎஸ்டி இஸ் நாட் லிவியபிள். ஓகேவா? நான் டாக்ஸபிள் சப்ளைன்னு சொல்லிட்டு சொல்றாங்கடா. நான் டாக்ஸபிள்னா என்ன அர்த்தம்? டாக்ஸபிள் சப்ளைனா எந்த கூட்ஸ் டாக்ஸ் பேரகேட்குள்ள வருதுன்றது. நான் டாக்ஸபிள் சப்ளைனா இந்த கூட்ஸ்லாம் டாக்ஸே கிடையாது அந்த கூட்ஸுக்குலாம். அதை தான் நான் டாக்ஸபிள் சப்ளைன்னு சொல்லுவாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாக்ஸபிள் பர்சன் மீன்ஸ் a person who is registered or liable to be registered. ஓகே, சப்ளையர்னா யாரு அப்படின்னா, சப்ளையர் இஸ் a person who is supplying the goods or services and it is including an agent acting on such a behalf of such supply in relation to the goods or services or both supply. சப்ளையர்னா யாருன்னா, யார் goods and services வந்து சப்ளை பண்றாங்க, ஓகேவா, யாருக்குள்ள ஏஜென்ட் இன்க்ளூட் ஆறாங்க, அவங்கள தான் சப்ளையர்னு சொல்லுவாங்க. புரியுறதா?
பர்சன் யார் வந்து அதாவது சும்மா ஹை லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடா இதுதான் சப்ளையர். சப்ளையர்னா யாருன்னா ஹூ இஸ் பேசிக்கலி இன்வால்வ் இன் சப்ளைங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ டாக்ஸபிள் சப்ளைனா என்னன்னா, டாக்ஸபிள் சப்ளைனா எந்த சப்ளை லெவியபிள் டு டாக்ஸோ அது டாக்ஸபிள் சப்ளை. நான் டாக்ஸபிள் சப்ளைன்றது எந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நாட் லெவியபிள் டு டாக்ஸோ அது நான் டாக்ஸபிள் சப்ளை. புரியுதா? ஓகே. இந்தியா மீன்ஸ் அப்படின்னா என்ன டெரிட்டரி மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கண்ணா, வெரி இம்பார்ட்டன்ட். இது கஸ்டம்ஸ்ல வரும், டைரக்ட் டாக்ஸ்ல வரும், ஜிஎஸ்டில வரும், எல்லாத்தையுமே வரும். இந்தியா மீன்ஸ் ஆர்டிகல் 1 கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 1ல இந்தியா என்ன டெரிட்டரியல் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. அப்படின்னா அதோட சீபெட், சப்சாயில், underlying such waters, continental shelf, exclusive the economic zones, or any other maritime zone referred to in territorial waters. அதாவது அந்த பார்டர் இருக்குடா, அதாவது ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு பார்டர் இருக்கும், அதுதான் இந்தியா, அதோட இந்தியா டெரிட்டரி வாட்டர்ஸ் முடிச்சிரும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் ஸ்ரீலங்காவின் அந்த கடல் எல்லையை தாண்டி போனதுனால அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இந்த டெஃபினிஷனால் தான். டெரிட்டரியல் வாட்டர்ஸ், இந்தியா டெரிட்டரியல் வாட்டர்ஸ் கிராஸ் பண்ணி நம்ம எதுவும் ஒரு ஆத்தரைசேஷன் இல்லாம பண்ணக்கூடாது. புரியுதாடா? அதான் அதுக்கு தான் இந்த டெஃபினிஷனை பைஹாட், தரவா பைஹாட். ஓகே செல்லம், இப்ப பாருங்க கண்ணா, கூட்ஸுக்கு ஜிஎஸ்டி ரேட்ஸ், சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி ரேட்ஸ். கூட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 0.25%லேருந்து 28% வரைக்கும் நிறைய என்ன சொல்றது, யூ ஹாவ் த சீரீஸ். சர்வீசஸ்க்கும் மினிமமே 1.5%லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? சர்வீசஸே மினிமம் 1% தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து இந்த பர்சன்டேஜ்க்குலாம் எந்தெந்த கூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது போர்ட்டல்ல இருக்குன்றாங்க. சிபிஎஸ்சி போர்ட்டல்ல நம்ம போய் பார்த்துக்கணும். இது ரேட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ் பாருங்க கண்ணா. generally supplier தான் liable to pay இது. suppose in specific cases import notified supplies அந்த மாதிரி இருந்ததுன்னா liability யாருக்கு போகும்? ரெசிபியன்ட்டுக்கு போகும். எப்ப ரெசிபியன்ட் liability எடுத்துக்கிறானோ அந்த transaction என்ன சொல்லுவாங்கன்னா tax payable under reverse charge mechanism. புரியுதாடா? reverse charge means the liability, இது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னேன், அந்த அந்த ரிட்டர்ன்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்லயே உங்களுக்கு இது கான்டாக்ட்ஸ் வந்தனால உங்களுக்கு அங்கேயே நான் சொல்லிட்டேன். ரிவர்ஸ் சார்ஜ்னா என்ன அர்த்தம்? இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எம்சிக்யூ. ரிவர்ஸ் சார்ஜ்னா என்னன்னா liability to the pay the tax is on the recipient of the supply of goods. யார் வாங்குறோனோ அவனுக்கு மேல தான் அந்த டாக்ஸ் போகுமே தவிர சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். ரிவர்ஸ் சார்ஜ் மீன்ஸ் the liability to pay the tax by the recipient instead of the supplier of goods. ஓகேவா? சூப்பர். இது முடிச்சா இப்போ சப்ளை ஆஃப் கூட்ஸ்ல வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சொல்றாங்கடா. ஹை லெவலா நான் சொல்றேன், நீங்க இதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. பட் ஹை லெவலா எனிதிங் ஓவராலா நான் அசஸ் பண்ணதுல எனிதிங் கனெக்டட் வித் நேச்சர், கேஷ்யூ நட், முந்திரி பழம், ஓகேவா, பீடி ராப்பர் லீவ்ஸ், டெண்டுன்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கும். ஆ கரெக்ட், எடுக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்கண்ணா, கரெக்ட், பர்ஃபெக்ட். அது இந்த லீவ்ஸ் மாதிரி இருக்கும் சொல்லுமா, அது பிடி லீஃப் லீஃப் அது அது மாதிரி பிடி லீஃபே இருக்கு ஆக்சுவலா. அந்த ராப்பர் லீஃப்னே ஒன்று மாதிரி இதுவா இருக்கும், மெல்லிசா இருக்கும். இந்த கிராமத்து பீப்புள்லாம் பீடி தான் குடிப்பாங்க, சிகரெட் குடிக்க மாட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். டொபேக்கோ லீவ்ஸ், டொபேக்கோ லீவ்ஸ்னே இருக்கு. அப்புறம் எல்லாம்டா அந்த வாட்டர் மின்ட், யூக்கலிப்டஸ் ஆயில், சில்க் யானை, அது நேச்சுரல், ரா காட்டன் மரத்துலேருந்து வந்தது இது. இந்த 4 கேட்டகரியும் நேச்சர் கனெக்டட். அப்பனா அந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட் வந்து பே பண்ண வேண்டாம், யார் இதை வாங்கிக்கிறாங்களோ அதை தான் அவங்க தான் பே பண்ணும். லாட்ரி இருக்கணுமா, சப்ளை ஆஃப் லாட்ரியில, அதுல லாட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து he supposed to liable to pay the tax. இப்போ வந்து மெட்டல் ஸ்கிராப் இருக்கு, ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் சர்டிஃபிகேட், யூஸ்டு வெஹிக்கல்ஸ் வேஸ்ட், இல்ல ஏதாவது ஒரு 5 படிச்சுக்கூட போதும்டா.
சப்ளை ஆஃப் கூட்ஸ் கம்மி, சப்ளை ஆஃப் சர்வீசஸ் நிறைய. இப்போ வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் வந்து ஆஹ், இந்த கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யாரு வந்து அந்த இத ப்ரொவைட் பண்றாங்களோ, சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ, அவங்க வந்து தே ஆர் நாட் சப்போஸ் டு பே த டாக்ஸ். யார் ரெசிபியன்ட்டோ அவங்க தான் பே பண்ணும். சி அந்த ரெசிபியன்ட் வந்து ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கலாம், சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல இருந்திருக்கலாம், கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட்ல இருந்திருக்கலாம், எனி பாடி ஆர் கார்பரேட் எஸ்டாப்ளிஷ் அண்டர் இல்ல பார்ட்னர்ஷிப் டாக்ஸல் எதுல வேணா இருந்திருக்கலாம். ஆனா அவன் தான் வந்து பே பண்ணும். அதே மாதிரி கண்ணா இந்த அட்வொகேட் பீப்புள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா, இப்ப எப்படி கேக்குதாடா? ஆக்சுவலா என்ன பியூட்டினா, ஸ்டேஜ் ஸ்டேஜ் 2 கிளாஸ்க்கு வந்து ப்ராப்ளம் இல்ல, கொஞ்சம் லைட்டா தான் ப்ராப்ளம் இருந்தது எனக்கு. இந்த இந்த திடீர்னு நடுவுல அப்படியே கட்டாய் கட்டாய் போகுது, என்னன்னே ஒன்றும் புரியல எனக்கு. இப்ப எப்படிடா கேக்குறது? சூப்பர். செல்லமா இப்ப இந்த அட்வொகேட் மாதிரிலாம் இருக்காங்களா, சீனியர் அட்வொகேட் வந்து ஒரு கேஸுக்காக வாதாடுறாங்க ஒரு பிசினஸ் என்டிட்டிக்காகனா, பிசினஸ் என்டிட்டி தான் பே பண்ணும், இவர் பே பண்ண வேண்டாம். ஓகேவா? அதே மாதிரி ஆர்பிட்ரல் ட்ரிபியூனலும் அப்படிதான், அட்வொகேட் ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் எல்லாமே. அதே மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க இல்லையா, ஒருத்தங்க ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க, ஒரு இதுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்கல்லடா, இப்போ சீரியல்ஸ்லாம் வராங்களா, சீரியல்ஸ்க்குலாம் ஸ்பான்சர்ஷிப், அந்த ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறவங்க பே பண்ண வேண்டாம். யாருக்காக யாருக்காக அந்த ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க அவங்க தான் பே பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி எந்த சப்ளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் யார் இருந்தாலுமே, சர்வீசஸ் சப்ளைடு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களாம் பண்ணாலுமே, சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தானா அவங்க பே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ கடமா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நான் சர்வீசஸ் ரெண்ட் பண்றேன், ஓகேவா, அந்த அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் பே பண்ண வேண்டாம், ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான் பே பண்ணும். ஒரு பெரிய இடம் இருக்குடா, பெரிய லேண்ட் இருக்கு, அது ஒரு ப்ரமோட்டர் கையில கொடுத்துட்றாங்க வீடு கட்டுன்ட்டு, அப்ப அந்த ப்ரமோட்டர் தான் பே பண்ணும். புரியுதா செல்லம்? அதே மாதிரி ஒரு டைரக்டரோ ஒரு கம்பெனியோ பாடி கார்பரேட்டோ அவங்க ஏதாவது சர்வீஸ் பண்றாங்க ஒரு கம்பெனிக்காகனா அவங்க பே பண்ண வேண்டாம். செல்லம் இந்த நடுவுல இருக்குல்லடா, சப்ளையர் ஆஃப் சர்வீஸ்னு, இவங்க யாரும் பே பண்ண வேண்டாம், அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பே பண்ண வேண்டாம். மியூசிக் கம்போசர் இளையராஜா, ஜிவி பிரகாஷ், ஆஹா, மியூசிக் கம்பெனி தான் பே பண்ணும், மியூசிக் கம்போசர் பே பண்ண வேணாம். எஸ்பிபி, புரியுதாடா? ஆத்தர், காப்பிரைட் ஒரு புக்கோட ஆத்தர் பே பண்ண வேண்டாம். ஆ, மாதிரி பாரு செல்லமா, இதுல வந்து பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர்னு இருப்பாங்க, யாருன்னா இப்போ ஒரு பேங்கிங் கம்பெனி இருக்குடா, ரூரல் ஏரியாக்கெல்லாம் பேங்கிங் பத்தி ரொம்ப தெரியாது, இவங்களை அனுப்பிச்சு விடுறாங்க, அமுச்சு விட்டு அவர் சர்வீசஸ் பண்றாருன்னா பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர் அவர் தான். அந்த பீப்புளுக்கெல்லாம் இதை பாருங்க, உங்க ஃபார்மிங்க்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீம்ஸ் இருக்கு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு லோன் இருக்கு எடுத்துக்கோங்க, பெஸ்டிசைட்ஸ் ஃபர்டிலைசர்ஸ்க்குலாம் நாங்க வந்து ஒரு சப்சிடி கொடுக்குறோம், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கொடுக்குறாங்களா, அவர் பே பண்ண வேண்டாம், பேங்கிங் கம்பெனி பே பண்ணும். இந்த மீடியேட்டராவோ இல்ல நேச்சரோட கனெக்ட் பண்ண அக்ரிகல்ச்சரிஸ்டோ எனி சர்வீசஸ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் எனி கவர்மெண்ட் யூனிட் கீழே ஒர்க் ஆகிற எந்த யூனிட்டா இருக்கட்டும், அதே மாதிரி இவங்க ஜிவி பிரகாஷ், எஸ்பி பாலசுப்ரமணியம், இன்சூரன்ஸ் ஏஜென்ட், டைரக்டர் கம்பெனி அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன், இவங்க யாரும் பே பண்ண வேண்டாம் சொல்லுமா. இவங்க யாரும் பே பண்ண வேண்டாம், ஏன்னா these transactions come under the category of reverse charge mechanism. புரியுதா சொல்லுமா? சூப்பர். இப்போ நான் இதோட முடிக்கிறேன், இது கொஞ்சம் பெரிய சாப்டர் தான். நீங்கன்னா 50 சாரி 50 இது வரைக்கும் 50 பேஜஸ் வரைக்கும் எல்லாம் கோ பண்ணுங்க. ஏன்னா இதுவே ஆயிடுச்சா 5, ஆமா 7 பேஜ் ஆயிடுச்சு சொல்லமா, இல்ல 8 பேஜ் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா சார்ஜ் ஆஃப் டாக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் நல்லா கோத்ரூ பண்ணிட்டு, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதெல்லாம் நல்லா நோட்ல எழுதிக்கோங்க. ஆ, அதெல்லாம் இதெல்லாம் வந்து டோன்ட்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்.
அப்புறம் பொறுமையா என்ன பண்ணுங்க, சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் யாரெல்லாம் நடுவுல நடுவுல இருக்கிறவங்க தான்டா பண்ண வேண்டாம், பே பண்ண வேண்டாம் இந்த கேஸ்ல. சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ் நடுவுல கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. ஹை லெவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க செல்லம். ஃபுல்லா டீடைலா போ வேணாம். பட் ஹை லெவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? சம்ஸ் பண்ணும்போது இன்னும் கணக்கு பண்ணிக்கலாம் நல்லாவே. சோ எது வரைக்கும் முடிக்கிறீங்க? 50 வரைக்கும் முடிச்சுக்கோங்க செல்லம்மா. 50 பேஜஸ் 50 பேஜஸ் வரைக்கும் ஆமா. பேஜ் நம்பர் 50 வரைக்கும் இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஐஜிஎஸ்டி பேபிள் இன்னும் நான் கவர் பண்ணல ரிவர்ஸ் சார்ஜுக்கு. சரியா செல்லம்? ஐஜிஎஸ்டியும் கவர் பண்ணல, அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கவர் பண்ணல. அது அடுத்தது பண்றேன். அதான் ஐஜிஎஸ்டி அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருக்காங்க. இ காமர்ஸ் ஆபரேட்டர்ன்றது ஒரு பெருசு இருக்கு. அது நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறேன். ஏன்னா இந்த 6-7 பேஜே கொஞ்சம் டைம் இருக்கும் உங்களுக்கு படிச்சு அதோட கிரக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? சோ அத மட்டும் கோத்ரூ பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 4 மார்க்ஸ்க்கு வருதுடா. எய்தர் சப்ளை ஆஃப் கூட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து இது சப்ளையா, இது நிஜமாலே சப்ளையா, அப்படி இருந்ததுன்னா இது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமா ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசமா அப்படி கேட்பாங்க. இல்ல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அவங்களே சொல்லிட்டு அப்ப யார் பே பண்ணணும் இந்த டிரான்சாக்ஷன்ல அப்படி கேட்பாங்க. புரியுதா கண்ணா? ஸோ அதான். ஸோ அடுத்த கிளாஸ்ல நான் வந்து ஜீரோ ரேட்டட் சப்ளை எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். ஓகேவா கண்ணா? இது வரைக்கும் வந்து அடுத்த கிளாஸ்ல முடிச்சுட்டு எக்ஸாம்ஷன் கொஞ்சம் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்டா. எக்ஸாம்ஷன் ஃப்ரம் டாக்ஸ்லேருந்து ஒரு கதை மாதிரி சொல்லுவேன். சூப்பர் செல்லம். ஸோ இது வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் தான்.